தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளான ஜல்லிக்கட்டு, குதிரை பந்தயம், மாடு பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 150க்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டது. போட்டியானது சிறிய குதிரை, பெரிய குதிரை, புதிய குதிரை என 5 பிரிவுகளின் கீழும் பிரிவுகளில் ஏற்றாற்போல் 8 மைல், 10 மைல், 12 மைல் என தூரம் நிர்ணயிக்கப்பட்டது. போட்டியானது நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி உள்ளிட்டோர் கொடியேற்றிட்டு துவங்கி வைத்தனர். போட்டியானது தண்ணீர் பந்தல்காடு, மூலப்பட்டி, கட்டப்புளியாமரம் உள்ளிட்ட வழியாக சென்று இறுதியாக கோரையாறு பகுதியில் முடிவு பெற்று மீண்டும் நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையம் வரை எல்லை வரை நிர்ணயிக்கப்பட்டது. குதிரை பந்தயத்தின் குதிரைகள் சீறி பாய்ந்து அதிவேகமாக சென்றதை கண்ட பொதுமக்கள் சாலைகளில் இருபுறமும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரதாப்.